அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? பாசிட்டிவாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிங்களா? ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி ஃப்ரைடே விஷஸ். ஜும்மா முபாரக் டு எவ்ரி ஒன். அண்ட் இன்னையோட ஃப்ரைடே ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா க்ரீன் சிக்கன் பிரியாணி. என்னடா பிரியாணின்னு சொல்லிட்டு மேலே ரோஸ் பெட்டல்ஸு லெமன் ஸ்லைசஸ் எல்லாம் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வெரி ஸ்பெஷலுங்க. அதுவும் பிரியாணினா ரெட் கலரில் இருக்கும், இல்லை ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது என்ன க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதாங்க ஸ்பெஷல். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பிரியாணி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பல்லு போன கிழவிலேருந்து பல்லு முளைச்ச குழந்த வரைக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப டெலிஷியஸான ஃபுட். இதை நம்ம சாப்பிட்றப்ப எப்படி ஃபீல் பண்ணுவோன்னா, நம்ம ஏதோ ஒரு கிங் மாதிரி குயின் மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராஜா ராணிகளுக்கெலாம் அந்த காலத்தில் ரோஸ் வாட்டர், ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு பிரியாணி செய்யப்படுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் அந்த மாதிரி யோசித்து, ஸோ இதில் எப்படி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டை காட்டலாம் அப்படின்னு யோசித்து செஞ்ச பிரியாணி தான். ஸோ பிரியாணி எப்பயுமே ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக யோசித்து நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப இதோட அவுட்கம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரி இல்லை, அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. எல்லாருக்கும், எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே சிக்கன் பிரியாணி ஒரே மாதிரியே செஞ்சிட்ருந்தீங்கன்னா நிச்சயமாக போர் அடிச்சிடும். ஸோ நம்ம ஒரு ஃபுட்டில் எப்பயுமே வேரியேஷன் காமிச்சான்னா குழந்தைங்களுக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பிரியாணி கூட நான் ஒரு சூப்பர் அண்ட் ஸ்பெஷலான, இதுவுமே ரொம்ப யூனிக்கான ஸ்டைலில் செஞ்சுருக்க சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவியோட ரெசிபி நான் ஹேண்டில் பார் கீழே போடுறேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பர் அண்ட் பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ இந்த பிரியாணியில் எல்லா வகையான டேஸ்ட்டுமே இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும், உப்பு, எல்லா டேஸ்ட்டுமே சேர்ந்து, ஆனால் ரொம்ப சட்டிலாக ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிரியாணின்னு நான் சொல்லுவேன். என்னடா இவ்வளோ தூரம் இந்த பிரியாணியை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக சிக்கன் எடுத்தால் இந்த வீக் நீங்கள் இந்த சண்டே இதை தான் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, நம்ம நிறைய பில்டப் கொடுத்துட்டோம் நம்ம பிரியாணி பற்றி. வாங்க இந்த பிரியாணி நான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ என்னோடய கிச்சன் டே பை டே செட்டப் எல்லாம் நான் கெட்டப்பு மாற்றிக்கிட்டே இருப்பேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் இதுக்கு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கப்பு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், சோக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் சிக்கன் இங்கே எப்பயுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா டேவும் நமக்கு சிக்கன் இங்கே கிடைக்காது. தேர்ஸ்டே மட்டும்தான் ஹலால் மீட் கொடுப்பாங்க. ஸோ நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் டேக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிடுவேன் ஃப்ரீசரில். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸை பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, சிக்கன் நான் கொஞ்சம் அந்த ஃப்ரோசனாக இருந்ததை கொஞ்சம் நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி இருக்கும். ஒரு 3/4 கிலோ அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் சீசனிங் ஆட் பண்ணுறேன். என்னென்னா பெப்பர், கார்லிக் பவுடர் அண்ட் சால்ட், அப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ், லெமன், ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். ரொம்பவே வித்தியாசமாக தாங்க இருக்கும் இந்த பிரியாணி. நம்ம யூஸ்வலாக பண்ணுற பிரியாணி ஸ்டைலில் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதை நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் மசாலாஸ் கிரைண்ட் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு கைக்கொத்து புதினா, கொத்தமல்லி, ஒரு கைக்கொத்து பச்சை மிளகா, ஒரு கை ஃபுல்லாக மிளகு, அண்டு 1/2 கைக்கு ஏலக்காய், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவில் சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 வெங்காயம் போதுங்க. 1/4 வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் அரைச்சி நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் அண்ட் ஒரு ஸ்பூன் கீ போட்டுட்டு
நல்ல 4 பச்சை மிளகாய் அப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது எப்படின்னாக்கா நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகணுங்க. இந்த வெங்காயமும் சரி இந்த பச்சை மிளகாயும் சரி அப்படியே கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வதங்கணும். பாருங்கள், அந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் டர்ன் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, ஏலக்காய், லவங்கம், அப்புறம் நட்சத்திர சோம்பு, அதாவது ஸ்டார் அனைஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 2 தக்காளிங்க. நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்தேன். அது மாதிரி 2 வந்து சின்ன தக்காளி, 2 தக்காளி போட்டுக்கலாம். ஸோ 2 தான் 2 அளவில் தான் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து என்னென்னா புதினா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து சிக்கன்லேயே கொத்தமல்லி போட்டுட்டேன். ஸோ அதனால் நம்ம வந்து கொத்தமல்லி இங்கே ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அண்ட் மோர் ஆஃப் நம்ம வந்து கொத்தமல்லி அண்ட் புதினா வந்து பேஸ்ட்டும் அரைச்சிருக்கோம். ஸோ அது போதும். அப்புறம் இப்போ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வந்து சாட்டே பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஒரு கப் ஆஃப் வந்து கர்ட் ஆட் பண்ணுறேன். அண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சிக்கன்லேயே கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்து கர்ட் போட்டோம். அதனால் நம்ம வந்து ஒரு 3/4 கப், அந்த கப் அளவில் வந்து ஒரு 3/4 கப்பு, அது ஒரு சின்ன கப்பு தான். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம போட்டால் போதும். ஸோ இப்போ ஃபைனலி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சிக்கன் வந்து மேரினேட் பண்ணோம்ல, 1/2 an hour வந்து டைம் விடுங்க. 1/2 an hour மேரினேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நல்லா வந்து இந்த மசாலா நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் அந்த சிக்கனில் இறங்கி ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த சிக்கனோட அரோமா. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வீட்டில் கொஞ்சம் கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த கரம் மசாலா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து ஸ்பூன் அளவில் நான் வந்து ஆக்சுவலி கையிலே எடுத்து போட்டுட்டேன். ஸ்பூன்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. நம்ம ஸ்பைசினஸ்க்கு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது எதுவுமே இல்லைங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மிளகு, ஏலக்காய், சோம்பு, அதுதான் ஸ்பைசினஸ்க்கு. அதர்வைஸ் இல்லாமல் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். கரம் மசாலாலுமே ரொம்ப ஸ்பைசியாலாம் இருக்காது. ஜஸ்ட் அந்த ஸ்மெல் வாசனைக்காக தான், பிரியாணியோட வாசனைக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, இந்த அரைச்ச பேஸ்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஏலக்காய், சோம்பு, மிளகு, இது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு அப்படின்னா, மிளகு வந்து ரொம்ப வந்து நல்லதுங்க. அந்த அந்த பெப்பரோட ஸ்பைசி வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அது ரொம்ப வந்து உங்களுக்கு வயிற்று புண்ணெல்லாமே வராமல் பார்த்துக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த காலத்தில் வந்து இந்த மிளகாத்தூளை விட அதிகமாக வந்து பெப்பர் தாங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடில் வந்து நான் யூஸ் பண்ணதுனால இன்றைக்கி வந்து நான் பச்சை மிளகாவும் அந்த காரத்துக்கு வந்து பெப்பரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஃபைனலி நான் வந்து எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ எல்லா மசாலாவும் ஒன்று கூடி வரணும். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணிலாம் ஆட் பண்ண போகிறதே இல்லை. ஃபைனலாக தான் நான் என்றைக்கும் சால்ட்டு போடுவேன். ஸோ சால்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணி வச்சு ஒரு 2லேருந்து 3 ஸ்லைஸ் ஆஃப் லெமன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு இந்த தண்ணி கொஞ்சம் கொதி வரவும் ரைஸை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோக் பண்ண ரைஸை வந்து இதில் போட்டு நல்லா ஒரு 80% குக் பண்ண விடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து லிட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த சிக்கன் வந்து பாருங்கள், நல்ல எண்ணெய்லாம் வந்து மேலே வந்துட்டு நல்ல சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இது கூட நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து ரைஸை வந்து பாயில் பண்ணி தான்
போட போகிறோம். அதனால் நம்ம வந்து இந்த தண்ணி அளவு தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு 80 to 90% குக் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஜஸ்ட்டு இப்போ நம்ம இதை எடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இதை வந்து நம்ம இது மேலே ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த சிக்கன் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா, நம்ம இதில் எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ணவே இல்லை. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம ரைஸை வந்து போட்டால் போதும். ரைஸை வந்து அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே போட்டுருங்க. இது லேயர் மாதிரி கிடையாது. லேயர் பிரியாணி அப்படின்னா நம்ம மசாலா லேயராக போடுவோம். ஜஸ்ட்டு வந்து ரைஸை மேலே போட்டுட்டு அந்த ஸ்லைஸ் ஆஃப் லெமனையும் மேலே எடுத்து வச்சுட்டு, கலருக்கு வந்து நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை எங்களுக்கு கலர்லாம் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கலர் வந்து போட வேண்டாம். நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுமேன்றதுக்காக கலர் போட்டிருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை கேவ்டா வாட்டர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேவ்டா வாட்டர் வந்து ரொம்ப வந்து அரோமா நல்லா ஜாஸ்தி சூப்பராக இருக்கும். பட் ரோஸ் வாட்டர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். என்கிட்ட இல்லை, அதனால ஆட் பண்ணலை. ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லிட் போட்டு வச்சுட்டு ஒரு 5 minutes தம் விட்டால் போதுங்க. 5 minutes தம் விட்டுட்டு எடுத்து பாருங்கள். ரொம்ப மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கிறப்ப வந்து எப்படின்னா, கீழே அடியில் ஃபுல்லாக மசாலா இருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே எடுத்து அந்த மசாலாவோட கலந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு அரிசியும் உடையாமல் வரும். நான் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து விட்டுருக்கேன். இப்போ நல்லாவே பாயில் ஆயிடுச்சு. நமக்கு 90% அதில் பாயில் ஆகிருக்கும். இந்த மசாலா கூடி வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்ந்து வந்து நல்லா வந்து பாருங்கள் 100% பர்ஃபெக்டாக வந்து பாயில் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக. அப்புறம் என்னங்க, இந்த வீக்கெண்ட் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஏன் வந்து லெமனை வந்து இப்படி ஸ்லைஸாக போடுறோன்னா, அதில் உள்ள அந்த புளிப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பர்ஃபெக்டாக எல்லா இடத்துலையுமே வந்து அந்த நம்ம ரைஸில் போடுறப்ப சேரும் அது. ஸோ இப்போ அந்த சாப்பிட்றப்ப லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் அந்த புளிப்பு வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த அந்த புளிப்பு, லைட்டான காரம், அந்த லைட்டாக அந்த நம்ம போடுற அந்த ரோஸ் பெட்டலோட அந்த ஸ்மெல், வாவ், இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஃபுல் அண்ட் டேஸ்டியான ஒரு பிரியாணி. ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் எப்பயுமே சொல்கிறது தான், என்னோடய வீடியோவை பார்க்குற என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்க. அண்ட் தொடர்ந்து வந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் இஃப் யூ ஆர் அ நியூ கம்மர் ஃபார் மை சேனல். ஸோ நீங்கள் கண்டிப்பாக புதுசாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வரும். அண்ட் ஸோ எல்லாருக்கும் இதே மாதிரி வித்தியாசமான நிறைய ரெசிபி வந்து ஐஷா உலகமில் கண்டிப்பாக போடுவேன். அண்ட் ரமதான் வர்றதுனால நம்ம நிறைய ரமதான் சீரீஸான ஃபுட் எல்லாமே நான் வந்து ஒன்றா போடுறேன். அண்ட் ரமதானோட ப்ரிப் ஒர்க் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் இன்ஷால்லாம் நான் போடுறேன். ஸோ அதையும் வந்து சேனலில் பாருங்கள். அண்ட் நிறைய வீடியோஸ் இது மாதிரி இருக்குது நம்ம சேனலில். பிரியாணிலே நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி வீக்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். அண்ட் நிறைய ரெசிபி வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ தினமுமே உங்களுக்கு வரும். அண்ட் இந்த சிக்கன் இப்போ நான் இந்த சிக்கன் காட்டுறேன் இல்லையா, இந்த சிக்கனுக்கான ரெசிபியும் நான் ஹேண்டில் பார் கீழே போடுறேன். அண்ட்
லாங் வீடியோ ஷார்ட்ஸ்லேயும் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீக்கெண்ட் ஃப்ரைடே எந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் நீங்கள் வந்து பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னா இந்த பிரியாணியை செஞ்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து அசத்துங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மோதிரமோ இல்லை ஏதா அட்லீஸ்ட் பாராட்டாவது உங்களுக்கு பாராட்டுவாங்க. ஸோ இன்னையோட வீடியோ இதோட முடியுது. இதை மாதிரி ஒரு அற்புதமான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from your Aisha.